மனித வாழ்வில் அன்பு என்ற சொல் மிக உயர்ந்த அர்த்தத்தை கொண்டது. உதவும் கரம் கொண்ட எங்களின் தொல்தொன்னலா சிறப்பு பள்ளி மற்றும் இல்லத்தின் கொடையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 2025-26 இக்கல்வியாண்டில் நீங்கள் எங்கள் செல்ல குழந்தைகளுக்கு வாழ்வளிக்கும் கரங்களாக இருந்து அவர்களின் வாழ்வை ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறு எங்கள் செல்ல குழந்தைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அவற்றை நாங்கள் எவ்வாறு பெற்று பயன் பெறுகிறோம் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பெரும் ஆசைப்படுகின்றோம். அக்காணொலியை நீங்களே கண்டு மகிழ அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிசியோதெரபிஸ்ட் எழிலரசி. நம்ம செல்ல குழந்தைகளுக்கு பிசியோதெரபி எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியமானது. ஏன் முக்கியமானது என்றால், தினந்தோறும் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும் போது அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எப்படி தினந்தோறும் உணவு தண்ணீர் எப்படி அவசியமோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம் செல்ல குழந்தைகளுக்கு பிசியோதெரபி எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நாம் காண்கின்றோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் சிறப்பு குழந்தைகள்னாலே அறிமுகமானது இல்லையா? அப்ப அனைத்து குழந்தைகளுக்கும் அறிவித்தது போல ஒரே வேகத்திலேயோ ஒரே முறையிலேயோ பாடம் கற்றுக்கொள்கிறது. சிறப்பு கல்வின்றது அவங்க அந்த சிறப்பு குழந்தைகளோட திறன், வேகம், தேவைக்கேற்ப பாடத்தை அமைச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுல முதலாவதாக அவங்களோட அடிப்படை திறன்கள் பல் துளைக்கிறது, குளிக்கிறது, சாப்பிடுறது போன்ற திறன்களை செய்யறதே அவங்களுக்கு சிரமம். அந்த திறன்களை சிரமம் இல்லாம செய்ய நாங்க சிறப்பு கல்வியை கற்றுக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அறிவாற்றல் வளர்ச்சி, எழுதல், வாசித்தல், நேரம், எண்கள், ப்ராப்ளம் சால்விங் போன்ற திறன்களை மேம்படுத்த பயிற்சி. மூணாவதா பாத்தீங்கன்னா சமூக திறன் பயிற்சி, மற்றவர்களோட பழகிறது, குழுல பங்கேற்றது போன்ற திறன்களை அவங்களுக்கு சிறப்பு கல்வி மூலமா வளர்த்து அவங்க சுயசார்பு வாழ்க்கைக்கு தயார்படுத்தி சமூகத்துல மற்றவர்களும் சேர்ந்து செயல்பட இந்த சிறப்பு கல்வி மூலமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. நன்றி. வணக்கம். என் பேர் அனிதா. நான் தொழிற்கல்வி ஆசிரியரா இருக்கிறேன். இங்க எங்களோட பள்ளியில எங்க மாணவர்களுக்கு நாங்கள் நிறைய தொழிற்கல்வி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல சானிடரி ஐட்டம்ஸ், ஃபினாயில் மேக்கிங், சோப் ஆயில் மேக்கிங், வாஷிங் லிக்விட், டிஷ் வாஷ் லிக்விட், கம்ஃபர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். கூடவே எம்ப்ராய்டரி போடுறதுக்கு தையல் பயிற்சி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஜுவல்லரி மேக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்கு உறுதுணையா இருந்து டோர்மேட் மிஷின் வாங்கி கொடுத்ததாகட்டும், டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்ததாகட்டும், இது மூலமா எங்க பிள்ளைங்க நிறைய பயனடைஞ்சிட்டு வராங்க. இது மூலமா அவங்க சுயமா ஒரு தொழிலை கத்து சமுதாயத்துல அவங்களும் ஒரு சிறிய தொழில் செஞ்சு அதன் மூலமா ஒரு வருமானம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இனி இல்லை ஒத்துக்கொள், இந்த வாக்கியத்திற்கேற்ப எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க. அவங்கள தொழில் கத்துக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்த அனைத்து உபகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட பேர் நாராயணன். நான் சிறப்பு கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நிறைய வகையில் இந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறீங்க. குறிப்பாக விளையாட்டு பொருட்கள் நிறைய வாங்கி கொடுத்துருங்க. இந்த விளையாட்டு பொருட்களை பயன்படுத்தி விதமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் த்ரோபால் மற்றும் ஷார்ட் புட் மற்றும் 100 மீட்டர் ரன்னிங்கில் வின் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க. ப்ளஸ் சிஎம் டிராஃபிக்கில் த்ரோபாலில் மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து மாநில லெவலில் நம்ம பிள்ளைங்க போயிருக்காங்க. இந்த மாதிரி விதத்தில் நீங்கள் உதவி செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் விளையாட்டு விழா நடத்தி அதில் நாங்கள் பசங்களுக்கு கப்பும் ப்ளஸ் மெடலு இதெல்லாமே நாங்கள் கொடுப்போம். உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நான் பிரைமரி 2 கிளாஸ் டீச்சரா இருக்கேன். என்னோட கிளாஸ்ல சயின்ஸ் இருக்காங்க. அவங்க இப்போ சார்ட்டிங் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அண்ட் டெய்லி பேக் பண்ற கிளாத் அதை எப்படி சார்ட்டிங் பண்றோம் அப்படின்றத இந்த ஸ்மார்ட் கேஜ் மூலமா உங்களுக்கு காட்டுவாங்க. இவங்க பேர் சைனிகா. உங்களுக்காக இவங்க சார்ட்டிங் பண்ணி காட்டுவாங்க. ஹாய் சொல்லுங்க சைனிகா. ஹாய். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? மீ எங்க வைக்கணும்? Come on. Amazing. Like this. Good. Amazing. So good. Nailed it.
இந்த ஸ்மார்ட் டிவி வாங்க உதவி செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்க பிள்ளைங்களுடைய சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்மார்ட் டிவி எங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்க வந்து எழுதுறதுக்கு, பாக்குறதுக்கு, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் டிவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முன்னாடிலாம் எங்க பிள்ளைங்களுக்கு சிறப்பு கல்வியில இது மாதிரி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு லெவல்ல இருக்க பிள்ளைங்களுக்கு தனித்தனியா ரெடி பண்ணி நம்ம சொல்லி தந்துருந்தோம். அது வந்து அவங்க கத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் திறமை இருக்கு. இப்ப இந்த கிளாஸ் கடை நாங்க யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போர்டு வந்ததுனால எல்லா லெவல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரே பிடிவியை நாங்க ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் நாங்க தனித்தனியா கொடுத்துருவோம். இதனால கம்மி லெவல்ல இருக்கிற பிள்ளைங்களும் அதிக லெவல் இருக்கிற பிள்ளைங்களோட பாடத்தை ஒன்னா சேர்ந்து கத்துக்கிறதுனால சீக்கிரம் வந்து அவங்க கத்துக்கிறாங்க. எப்படி இதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம்னு பாருங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? தேசிய சின்னங்கள் படிக்கலாமா? படிக்கலாமா? இது என்னது? என்ன கொடி இது? தேசிய கொடி. என்ன கொடி இது? இது என்னது? என்ன மயில்? என்னது? நம்மளோட தேசிய பறவை. மயில் என்னது? நம்மளோட தேசிய பறவை. இது என்னது? புலி. புலி என்னது? தேசிய விலங்கு. இது என்னது? தாமரை. தாமரை என்னது? நம்மளோட தேசிய மலர். ஓகே, இதெல்லாம் அடுத்தது நம்ம இந்த மேப் பண்ணலாமா? கம்மியா இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்க அந்த படத்தோட மேட்ச் பண்ண கத்துக்கிட்டோம். இப்ப எங்க பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து எப்படி மேட்ச் பண்றாங்கன்னு நான் காட்ட போறேன். எங்க இருக்கு? இந்த சைடு எங்க இருக்கு? மேட்ச் பண்ணுங்க பாக்கலாம். வெரி குட். அடுத்தது இது என்னது? இது என்னது? புலி. வெரி குட். அந்த சைடு புலி எங்க இருக்கு? மேட்ச் பண்ணுங்க பாக்கலாம். வெரி குட். இது என்னது? மயில். இந்த சைடு எங்க இருக்கு? மயில். மேட்ச் பண்ணுங்க பாக்கலாம். வெரி குட். கார்த்திக் சூப்பரா மேட்ச் பண்ணுங்க. நீங்க பாருங்க. இவங்க வந்து படத்தோட படம் மேட்ச் பண்ணலாம். இவங்க வந்து லெவல் என்ன பண்ணலாம் பார்க்கலாமா? அடுத்த லெவல்ல இருக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அதோட வார்த்தைகளை வந்து பொருத்த போறாங்க. இப்ப அதை எப்படி பண்றாங்க பாக்கலாமா? மூவர்ண கொடி எங்க இருக்கு? ஒரு கொடி எங்க இருக்கு? மூவர்ண கொடி இருக்கீங்களா? மேட்ச் பண்ணுங்க. கொடியோட மேட்ச் பண்ணுங்க. இது என்னது மாதிரி? புலி. அப்படி எங்க இருக்கு? சரியா சொல்லிருக்கீங்க. இது என்னது மாதிரி? மயில் எங்க இருக்கு? இல்ல, இங்க இருக்கு. பார்க்கணும், வார்த்தைகளை பார்க்கணும். சரியா? அடுத்தது என்னது? ஆமல். ஆமல் எங்க இருக்கு? அடுத்தது என்னது? தாமரை. தாமரை எங்க இருக்கு? வெரி குட். தாமரை போயிருக்கல. இது என்னது? ஆழம். எங்க இருக்கு ஆழங்கள்? வெரி குட். ஃபினிஷ். நம்ம கிளாப் பண்ணிடலாமா? அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா இப்ப அந்த படத்தை கொடுத்துட்டோம். வார்த்தைகள் வந்து அந்த குழந்தைகளை தான் நாங்க எழுத சொல்ல போறோம். அது எப்படின்னு பாக்கலாமா? பிரவீனிங்க வாங்க. உங்களோட தேசிய பறவை என்னமா? என்னது? எழுதி பாக்கலாம். மயில். வெரி குட். ஈக்கு வந்து இங்க போடல பாருங்க. வெரி குட். இருக்கு. வெரி குட். இது என்னது? தேசிய விலங்கு என்னது? எழுதுங்க பாக்கலாம். வெரி குட். கிளாப் பண்ணலாமா? இப்படி எல்லா லெவல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஒரு பிபிடி மூலியமா நாங்க கத்துக் கொடுக்கிறோம். இதனால சீக்கிரமா அந்த குழந்தைங்க கத்துக்க வந்து முடியுது, அவங்களால கத்துக்க முடியுது. இதுக்காக இந்த ஸ்மார்ட் டிவி வாங்கி கொடுத்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் எங்க செல்ல குழந்தைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம், என்னோட பேர் இளவரசு. நான் இங்கே சிறப்பாசிரியராக இருக்கேன். இது வந்து முகேஷனல் ரூமு. முகேஷனல் ரூம் மெயின் என்னன்னா, இது வந்து காவல்துறை தயாரிக்கிற பயிற்சி. இது வந்து பிள்ளைங்க நிறைய பேர் நல்லாவே கற்றுன்னு செய்யறாங்க. இதனால என்னன்னா, முதல்ல வர பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் துணியை பிரித்து கலர்காரியாக வந்து துணியை பிரித்து எடுக்க பயிற்சி கொடுப்போம். அப்புறம் துணிகளை கட் பண்ண பயிற்சி கொடுப்போம். அதுக்கப்புறம் மிஷினில் உட்கார வச்சு
கறி நெய்யை வந்து நாங்கள் கால்குடி தயாரிக்க பயிற்சி தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். இதனால தான் பசங்க வந்து இதை கற்று தான் வந்து ரொம்ப அவங்களுக்கு எதுவும் பயனுள்ளதாக இருக்குது. அவங்க தனியார் தொழில் தொடங்குவோம், இல்லை வேற ஏதாவது தனியார் வேலை வாய்ப்புக்கு என்ன போகவோ அது வந்து பெரும் உதவியாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு வளர்ச்சிக்காக இதை கொடுத்த உபகாரிகளுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள் பள்ளியின் சார்பாக தெரிவிக்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் லீமா. நான் தொழிற்கல்வி ஆசிரியை. மேட்டு போடுறாங்க. போட்ட மேட்டை வந்து 2 பக்கமும் நாங்கள் துணி வச்சு தைக்கிறோம். ப்ளஸ் வந்து தலையணை வரை ஸ்க்ரீனுக்கு ஓரம் அடிக்கிறது, அது மாதிரி தையல் வேலைகளும் சொல்லித்தரோம். இந்த மிஷினை கொடுத்ததுனால எங்கள் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் ஒரு சின்ன வருமானம் பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மிஷினை கொடுத்ததுக்கு நன்றி. வகுப்பறையில் மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து படித்து அறிந்த விஷயங்களை நேரடியாக சென்று தெரிந்து கொள்ள எமது பள்ளியில் மாதந்தோறும் காண்போம் கற்போம் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் மாணவர்களை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறோம். குறிப்பாக மெட்ரோ பயணம், சிறுவர் பூங்கா, கோயில், கடற்கரை, திரைப்படம், வர்த்தக மையம் திறப்பு விழா போன்ற இடங்களுக்கு அழைத்துச் சென்றோம். எம் செல்ல குழந்தைகளுக்காக உபகாரிகள் தாங்களாகவே முன்வந்து பேருந்து வசதி, கட்டண செலவு, உணவு மற்றும் சிற்றுண்டி போன்றவற்றுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் தீபாதேவி. நான் என் சிறப்பாசிரியராக பணிபுரிகிறேன். நான் இவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வந்து போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இவங்க எல்லாமே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மூலமா நார்மல் ஸ்கூல் அட்மிஷன் போட்டிருப்பாங்க. ஆனா இங்க வந்து சிறப்பு பள்ளியில வந்து இவங்க வந்து பயில்றாங்க. இவங்களுக்கு வந்து நாங்க 10th போர்ஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த வருஷம் மட்டும் 12 பிள்ளைங்க வந்து 10th எழுத போறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க கிளாஸ் எடுக்கிறோம். வெரி குட். தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை எழுதுக. யாருக்கு தெரியும்? சூப்பர். தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். வெரி குட், சூப்பர். மனப்பாட பகுதி அது சொல்லலாமா? திருக்குறள்ல எப்பொருள் அப்படின்னு தொடங்குற குறள் தினேஷ் நீ சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க. வெரி குட். நீ பல்லால் தொடங்குற குறள் சொல்லி பார்க்கலாம். பல்லால் தொடங்குற குறள் சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லுங்க. பல்லார் நான் மிஸ்ஸஸ் கனகா, இங்கே சிறப்பாசிரியராக பணியாற்றுகிறேன். உணவு என்ன ஒரு அற்புதமான வார்த்தைங்க. சொல்லும்போதே நம்ம எல்லாரோட முகத்துலையும் என்ன ஒரு ஆனந்தம். உணவு என்பது மனுஷ வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட உணவை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மற்றவங்களுக்கு வயிறார கொடுக்குறவங்க உண்மையிலேயே அந்த கடவுளுக்கு நிகரானவங்கங்க. உங்களுக்கான சில வரிகள். ஏரோடு போர் தொடுத்து, நீரோடு சேரமைத்து, ஊரோடு ஒத்துழைத்து, ஊருக்கே உணவளிப்பவன் விவசாயி. அதுபோல நம் பள்ளியில் அனைவருக்கும் உணவளிப்பதில் அக்ஷய பாத்திரமாக இருப்பது நம் பாசமிகு உபகாரிகள். உபகாரிகள் உங்களின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளுக்காக வருடந்தோறும் எங்கள் செல்ல குழந்தைகளுக்கு உணவளித்து வருகிறீர்கள். உங்களின் அன்பின் பயணமானது எங்களுடன் தொடரட்டும். எங்களின் அருத்தந்தையர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் செல்ல குழந்தைகளின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். அன்பு பணியில் எரியும்பாலாக இருக்க வேண்டும் என்ற எம் புனிதர் லூயிஸ் குவனல்லாவின் வார்த்தைகளுக்கு இணங்க எமது தொன் குவனல்லா சிறப்பு பள்ளியில் மிக முக்கியமானவர்களாக இருந்து அன்பின் கரங்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களது தொன் குவனல்லியன் உடன் ஒத்துழைப்பாளர்கள். இவர்கள் எம் செல்ல குழந்தைகளுக்கு பல வழிகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் எம் செல்ல குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் முக்கியமானவர்களாக திகழ்கின்றார்கள். எம் உபகாரிகள் இருக்கும் வரை எம் செல்ல குழந்தைகளுக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபாதர் அற்புதராஜ். கடந்த ஜூன் மாதம் முதல் புதிய இயக்குனராக நமது தொன் குவனல்லா சிறப்பு பள்ளியில் பணியாற்றி வருகின்றேன். இந்த பிள்ளைகளிடத்திலே பணி செய்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன், உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
நீங்கள் இதுவரை நமது பள்ளியை பற்றியும் நம் பள்ளியில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், முன்னேற்பாடுகள் இவற்றை பற்றிய ஒரு காணொளியை கண்டுகளித்திருக்கிறீர்கள். நாங்களும் கண்டுகளித்திருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சி. சொல்லுவார், த பேரடைஸ் ஆன் எர்த் என்று சொல்லுவார். அப்படி என்றால் இந்த மண்ணகத்தில் விண்ணகத்தை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். குறிப்பாக இந்த ஏழைகள், கைவிடப்பட்டோர், முதியோர்கள், மன வளர்ச்சி குன்றியோர், மனநிலை பாதிக்கப்பட்டோர், சிறப்பு குழந்தைகள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் எனக்கென்று யாருமே இல்லையே என்று ஏங்கிய தவிப்பவர்களிடத்தில் இறைவனை காண வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்த மண்ணகத்தில் நாம் விண்ணகத்தை அடைய முடியும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த அன்பு பணியில் அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கின்ற, தமது சிரமத்தை மேற்கொண்டு எல்லா வகையிலும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரிய பெருமக்களையும் பணியாளர்களையும் இந்த நேரத்தில் நன்றோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்களுடைய அர்ப்பணம், சமர்ப்பணம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. குறிப்பாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் இங்கே உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நீங்களே சாட்சிகள். இந்த காணொலி நீங்கள் கண்டுகளித்திருக்கலாம். குறிப்பாக இந்த அன்பு பணியில் உடையாளர்களாகிய உங்களுடைய பங்கு என்பது அளப்பரியது. உங்களுடைய உதவிக்கு எந்த விலை கொடுத்தேனும் அது ஈடு இணையாகாது என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு உதவியும் இந்த பிள்ளைகளுக்கு சென்றடைகிறது என்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த நாளில் எங்களோடு இருந்து உங்கள் உடனிருப்பை கொடுத்து எங்கள் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளித்து வருவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் உடனிருப்புக்கு நான் மிகவும் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணி, உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். உங்களுடைய அர்ப்பணிப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அன்பு பணியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற உடையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக நல்ல உடல் நலத்தை, மனநலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மற்றும் உங்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறோம். புனித அன்னை தெரேசாவின் வார்த்தைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். இரு கரங்கள் கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கரம் நீட்டி உதவி செய், அந்த இரு கரங்களும் வணங்கும் உன்னை கடவுளாக என்று சொல்கின்ற பொழுது இன்றைய நாளில் நாங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் ஜெபத்துகளையும் வணக்கம். நாம் அனைவரும் அன்பால் இணைவோம், அன்பு பணியை தொடர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக.